பஹல்காம் தாக்குதல் அப்படின்னா என்னன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர், நம்ம இந்தியாவுடைய ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பஹல்காம் அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் பிளேஸ்ல வந்து பயங்கரவாதிகள், பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் வந்து துப்பாக்கி சூடு நடத்திருப்பாங்க. அதில் ஒரு 26 பேர்கிட்ட உயிரிழந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். அதை தான் வந்து பஹல்காம் அட்டாக் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி வழங்கும் வகையில் இப்போது நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற பெயரிலான நடவடிக்கையை வந்து மேற்கொண்டிருக்கு. இதுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பாகிஸ்தான் மற்றும் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய பயங்கரவாத அமைப்புகளுடைய ஒரு 9 முகாமில் பார்த்தீங்கன்னா வான்வழி தாக்குதலை வந்து நடத்தியிருக்காங்க. இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் கீழ் இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 9 முகாம்களில் வந்து தாக்குதலை நடத்தியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இப்போ ரீசெண்டா என்னென்ன ஆபரேஷன்லாம் மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆபரேஷன் பிரம்மா இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ 2025 மியான்மர்ல வந்து ஒரு நிலநடுக்கமானது ஏற்பட்டிருந்தது. அந்த நிலநடுக்கத்துல பாதிக்கப்பட்ட மியான்மருக்கு நிவாரண உதவிகளை வழங்குறதுக்காக ஆபரேஷன் பிரம்மா ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க இந்தியா. அடுத்த ஆபரேஷன் இந்திராவதி, இது போன வருஷம் மேற்கொண்ட நடவடிக்கை. அதாவது ஹைட்டில பாத்தீங்கன்னா கலவரம், வன்முறையானது ஏற்பட்டிருந்தது. ஸோ அதை அடுத்து ஹைட்டில உள்ள இந்தியர்களை மீட்கிறதுக்காக இந்த ஆபரேஷன் இந்திராவதி வந்து நடவடிக்கை மேற்கொண்டிருந்தாங்க. 2023 ஆபரேஷன் தோஸ்த் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னா, சிரியா மற்றும் துருக்கியில நிலநடுக்கம் ஏற்பட்டிருந்தது. ஸோ அப்போ அந்த நாடுகளுக்கு நிவாரண உதவிகளை வழங்குவதற்காக இந்த ஆபரேஷன் தோஸ்த். ஆபரேஷன் காவிரி இது என்னன்னா, சூடான் நாட்டில் பார்த்தீங்கன்னா ராணுவ படைக்கும், அந்த நாட்டுடைய ராணுவத்துக்கும் துணை ராணுவ படைக்கும் இடையே வந்து பிரச்சனை, மோதல் இருந்தது. ஸோ அதை எடுத்து பார்த்தீங்கன்னா ஆபரேஷன் காவிரி ஸ்டார்ட் பண்ணி அங்கே உள்ள இந்தியர்களை மீட்கிறதுக்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அடுத்து இஸ்ரேல், அதாவது இஸ்ரேல்ல பார்த்தீங்கன்னா ஹமாஸ், அதாவது காசாவுடைய ஹமாஸ் வந்து ஏவுகணை தாக்குதல் நடத்திருப்பாங்க. ஒரே டைம்ல 5000+ ஏவுகணைகளை லான்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த டைம்ல போர் பதற்ற சூழ்நிலை இருந்தது. ஸோ அதை எடுத்து இஸ்ரேல் உள்ள இந்தியர்களை மீட்கிறதுக்காக ஆபரேஷன் அஜய் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க 2023.